ஹாய் ஆர்மீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிமினோட மை பேபி கேர்ளோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அது ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம்டா, எல்லோரும் OT7FF கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்டா. ஸோ இந்த ஆன்கோயிங் எஃப்எஃப் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் அதை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆரம்பன எஃப்எஃப் வேறு முடிஞ்சிச்சு. ஸோ சூன் ஜிமினோட எஃப்எஃப் இன்னும் 2-3 டேஸில் முடிஞ்சிடும். வேணும்னா நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. ஒரு 2-3 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஜிம்மன் அவங்க மேலே எதுக்கு கோவப்படுறானே தெரியாமல் நீங்கள் அப்படியே குழம்பி இருப்பீங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகிருக்கும். ஜிமின் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. நீங்களே போய் பேச ட்ரை பண்ணாலும் ஜிமின் உங்ககிட்ட பேச மாட்டான், அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒன் ஃபைன் டே நீங்கள் ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், பால்கனியில் நின்றுட்டுருக்கீங்க. அவங்களுக்கு உங்கள் லைஃப் நினச்சா அவங்களுக்கே பிடிக்கல, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னே தெரியல. ஸோ அப்படியே நின்று பார்த்து எதையோ யோசிச்சுட்ருக்கீங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக ஜிம்மன் 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 மட்டும்தான் அவன் மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன் அவன் இப்படி இருக்கான், ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படியே யோசிச்சு உங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போது உங்கள் பின்னாடி இருந்து யாரோ உங்களை டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் யாரடா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ள பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் அப்படியே ஃப்ரீஸாகி நின்றுட்டுருக்கீங்க, ஒன்றுமே பண்ணாமல். அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜிம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 மினிட்ஸில் ஜிம்னை அப்படியே தட்டி விட்டுட்டு அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு உள்ளே பார்க்குறீங்க. பொண்டாட்டி சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து ஒரு முறை தான் முறைச்சிட்டு அப்படியே உள்ளே பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்து உங்களை வாழை பின் பண்ண மாதிரி நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிம்மனை பார்க்கவே இல்லை. பொண்டாட்டி சாரிடி, நான் வேணும்னு பண்ணலடி, ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணிட்டேன்டி, ப்ளீஸ் டி. அதுக்குன்னு போதும் ஜிம்மன், போதும். என்னை ஒவ்வொரு தடவை நீங்கள் ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஜிம்மன். நானே உங்ககிட்ட வந்து பேசினாலும் நீங்கள் என்னை மூஞ்சி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னை நீங்கள் பார்த்து 2 டேஸ் இருக்கும் ஜிம்மன். ஏன் ஜிம்மன்? என்னோட லவ் உங்களுக்கு புரியல ஜிம்மன். வாயன் சாரி டி, ப்ளீஸ் டி, ஐ லவ் யூ இல்லை, என் புஜ்ஜு இல்லை. போதும் ஜிம்மன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் தனியாக இருக்கணும். வாயன் சாரி டி, ப்ளீஸ் டி, என்னை புரிஞ்சுக்கோ. என்ன ஜிம்மன் உங்களை புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்களா வருவீங்க, நீங்களா போவீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு ஜிம்மன்? நான் என்ன உங்களுக்கு டாயா? டாயா சொல்லுங்க ஜிம்மன். அயன்மா அப்படிலாம் பேச. போது ஜிம்மன், நான் ஆல்ரெடி நொந்து போயிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, கொஞ்ச நாள் நான் இப்படி இருக்கேன். அயன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, நீ என்னை விட்டு போயிடுவேன்னு எனக்கு எப்படி ஜிம்மன் நீங்கள் அப்படி நினைக்கலாம்? அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படி தானே? அயன் அப்படிலாம் இல்லை வயன், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ வயன். போது ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட செஸ்ட் அப்படியே தள்ளியை விட்டுட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக அழுக வருது. இப்போ ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அவங்கள என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியல. அவன் அப்படியே படுத்துருக்கவங்களே பார்த்துட்டு அப்படியே நொந்து போய் நின்றுட்டுருக்கான். அப்போ கரெக்டாக அவனுக்குன்னு மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ வெறியாக்குது. அந்த ஃபோனை போட்டு அப்படியே க்ரஷ் பண்ணுறான். ஜிம்மன் அதனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பேக்கெட்டில் வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் கால்கிட்ட உட்காடுறான். உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது, நீங்கள் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு எதையுமே நினைக்காம அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஜிம்மன் அவங்க காலை அப்படி பிடிச்சிட்ருக்கான். அயன்மா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பேசணும் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றுமே பேசல. அயன் ப்ளீஸ் ப்ளீஸ் டி, ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக கொடு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கோ ஜிம்மினை பார்க்க பாவமாக தான் இருக்குது. எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் என்னன்ற மாதிரி ஜிம்மினை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் 2 பேப்பர் எடுத்து அவங்க முன்னாடி அப்படியே வைக்கிறான். நீங்கள்
அந்த பேப்பரையும் பார்க்குறீங்க ஜிம்மனையும் பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் எடுத்து இதை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு உங்கள் ஐஸ் எல்லாம் அப்படி வைடாகிட்டு நீங்கள் ஜிம்மனை அப்பனி பார்க்குறீங்க. ஜிம்மன் ஒரு லைட் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். நிஜமாவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவனுக்காக தான். இதுக்காக தான் நான் 2 நாள் அவங்கக்கிட்ட பேசாமல் இருந்தேன் போதுமா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிம்மனை டேரேஜோடு பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் முன்னாடி 2 ஹேண்டையும் நீட்டி வந்து ஹக் பண்ணிக்கோன்ற மாதிரி நீட்டுறான். நீங்கள் உடனே ஜிம்மனை போய் ஹக் பண்ணிக்கிட்டு சாரி ஜிம்மன், ஐம் ரியலி சாரி. நீங்கள் என் மேலே கோவப்பட்டனால எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு, அதனால தான் சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் இட்ஸ் ஓகே பேபி. எப்போ ஃப்ளைட்டு? நாளைக்கு மார்னிங். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ட்ரெஸ் பேக் பண்ணல? போய் பேக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோ பெயின் இருக்குது. பட் உங்ககிட்ட எதையுமே காமிக்கல. நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அவங்க ஹாப்பினஸை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட பெயினை அவனுக்குள்ளே வச்சுட்டு சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜிம்மன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அவன் வச்ச கண்ணை எடுக்கவே இல்லை. ஃபுல்லாக நீங்கள் எங்கே போறீங்களோ ஐஸ் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. ஜிம்மன் இந்த ட்ரெஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இன்னொரு ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறீங்க. ஜிம்மன் வாயன் என்ன ட்ரெஸ் எடுத்தானே ஊன்னு சொல்கிற, எந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு? இஷ்டம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரெஸ்ட் ரூம் போயிடுறான். என்ன இவள், சரி ஓகே இவருக்கும் சேர்த்து நம்மளே ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அவனுக்கு ரொம்ப வெறியாகுது. என்ன நடக்குது ஜிம்மன் உனக்குள்ள? எதுக்கு நீ இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க? எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க ஜிம்மன்? இன்னும் 24 hours தான். எந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். நீ நிம்மதியாக இருக்கலாம். பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காம் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரான். நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு ஜிம்மனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன் ஒரு ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒரு ஹக் பண்ணுறான். நீங்களும் ஐ லவ் யூ ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மன் ஐ லவ் யூ டாடி, சரி வா படுக்கலாம், நாளைக்கு நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் படுக்க போகிறீங்க. நீங்கள் கூட தூங்கிட்டீங்க. பட் ஜிம்மன் தூங்கவே இல்லை. தூங்காமல் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே மார்னிங் ஸ்கிப் ஆகிடுது. நீங்கள் 2 பேரும் கிளம்பி கீழே வரீங்க உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு. அப்போ எல்லோரும் டைனிங் டேபிள் உட்காந்துட்ருக்காங்க. என்ன எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்குறாரு. தாத்தா அதை வந்து சும்மா வெக்கேஷன் மாதிரி நாங்கள் 2 பேரும். ஓ ஹனிமூனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறான். அப்போ ஜிம்மன் ஒரு முறை தான் இல்லை மச்சான், பொதுவாக அதுக்கு பேர் ஹனிமூன் தான் சொல்லுவாங்க, அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சரி, அப்போ என்னை சித்தப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனேன்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அப்போது ஜாக்சன், அண்ணி ஹனிமூன் போகிறீங்களா? சரி எனக்கு ஒரு கேர்ள் பேபியாக பெற்று கொடுங்க, உங்களுக்கு சிரமமே வேணாம், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐய நீயா? வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? நீயே ஒரு தருதலை, பாவம், வேணாம் அண்ணி நான் பார்த்துக்கிறேன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறான். ஃபாயை முடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கத்துறான். ஓகே என்ஜாய் யுவர் டே அண்ணா, பார்த்து பொறுமையாக பத்திரமா வாங்க, வரும்போது என்னை சித்தப்பான்னு கூப்பிடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வாங்க 2 பேரும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ டைம் லூசாடா நீ? இல்லையே, ஏன் லூஸ் மாதிரி எல்லாரும் கூட சொல்லிகிட்ருக்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது,
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காலேஜ் கிளம்பிடுறானுங்க. இப்போது அப்படியே ஒரு ஃபியூ ஹார்ஸ்க்கு அப்புறம் நீங்களும் ஜிமினும் ஐலாண்ட் ரீச் ஆகிடுறீங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க. ஜிம்மனோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட அப்படியே நடந்து போயிட்டு ஐயோ ஜிம்மன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வரான். நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் உங்களுக்குன்னு இருக்கிற அவனுக்குன்னு இருக்கிற ஒரு தனியான பீச் ஹவுஸ், அதை பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் ஜிம்மன் இதானே தனியாக இருக்குது? அது நம்மளுக்கு தான். அப்படியா? ஐயோ ஜிம்மன் ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. அப்போ போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உடனே உள்ளே ஓடி போகிறீங்க. ஜிம்மன் உங்களே ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் ஓடி போய் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே ஒரு பெரிய பால்கனி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய் நிற்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிளேஸு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்விம்மிங் பூல் இருக்குது கீழே. ஜிம்மன் அது நம்ம ஸ்விம்மிங் பூலா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே அங்கே ஓடுறீங்க. ஜிம்மனும் உங்கள் பின்னாடியே சிரிச்சுக்கிட்டே ஓடி வரான். நீங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலில் காலை வில்ல விட்டுட்டு அப்படியே ஆட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மனும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். நீங்கள் ஜிம்மன் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியா? ஆனால் நம்ம வந்த வேலையே வேற ஏடி. ஆனால் நீ என்ன இப்படியே சுற்றி பார்த்துட்ருக்க? நம்ம இதுக்கு வந்தோம். ஏன் உனக்கு தெரியாதா? நம்ம தான் ஹனிமூனுக்கு வந்திருக்கோம் மீடி. அந்த ப்ராசஸ் எதுவுமே நடக்கல. ஜிம்மன் போ ஜிம்மன், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிம்மனை தள்ளி விட்டுறீங்க. என்னை வாடி தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் உங்கள் ஹிப்போடு சேர்த்து அப்படியே ஸ்விம்மிங் பூல்குள்ளே விழுந்துடுறான். நீங்கள் மூச்சு வாங்கிட்டு ஐயோ ஜிம்மன் என்ன நீ லூஸா? இப்போ பாரு யார் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் தண்ணி அடித்து விளாண்டுட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் ஜிம்மன் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜிம்மனையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை வாலில் பின் பண்ண மாதிரி நின்றுட்டு அப்படியே அவனோட தம் ஃபிங்கர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் லிப்பை அப்படியே லைட்டாக ரப் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த கூலிங் வேறு, தண்ணியில் இருக்க கூலிங் வேறு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. லிப்ஸை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே அவங்கள கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. இந்த கிஸ் அப்படின்னு டீப்பர் ஆகி கொஞ்சம் லாங்காக போகுது. இப்போ ஜிம்மன் அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு உங்கள் நெக்குக்கு பின்னாடி வச்சு உங்கள் ஹேரை பயங்கரமாக கிரிப் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மனோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. 2 பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் செம்மையாக மூச்சு வாங்குது. பட் இருந்தாலும் 2 பேருக்கும் விட்டுறதுக்கு மனசே இல்லை. பயங்கரமாக 2 பேரும் மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறீங்க. அப்போது கரெக்டாக ஜிம்மனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் ரியாலிட்டிக்கு வந்து அப்படியே தள்ளி போகிறீங்க. 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் மேலே ஏறி போயிட்டு அங்கே அவனோட மொபைல் எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு ஹலோ அப்படின்றான். சார் உங்கள் ஆர்டர். ஓகே ஒரு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் மேலே ஏறி வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி நடுங்குது. நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. என்னன்ற மாதிரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்றான். அவனும் அவனோட ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு கீழே போகிறீங்க. அப்போ ஜிம்மன் அந்த ஆர்டரை வாங்கிட்டு அப்படியே உள்ளே வரான். அப்போ நீங்கள் மேலேருந்து அப்படி கீழே வந்துட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் அந்த பாக்ஸை அவங்க கிட்டே கொடுக்குறான். நீங்கள் என்னன்ற மாதிரி ஜிம்மனை பார்க்குறீங்க. அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி அங்கே இருக்க சோஃபாவில் போய் உட்காந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜிம்மனும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜிம்மனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. உனக்கு தான் இதை போட்டுட்டு ரெடி ஆகி வா, நம்ம அன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகணும். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை புரியாத மாதிரி பார்க்குறீங்க. பிகாஸ் அது ஒரு வெட்டிங் ட்ரெஸ். இது எதுக்கு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுவா, இந்தியன் படி நம்மளுக்கு மேரேஜ் நடந்துச்சு. பட்
கொரியன் படி நம்மளுக்கு மேரேஜ் நடக்கவே இல்லையே அயன். ஆமாம், ஆனால் யாருமே இல்லை, நம்ம 2 பேரும் மட்டும் எப்படி ஜிமின்? அப்போது நம்மளுக்கு பிடிக்கல, இப்போ நம்ம 2 பேருக்கும் பிடிச்சி தானே இருக்குது. ஸோ யாரும் வேணாம், உனக்கு நான் எனக்கு நீ போதும். ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜிமின் சரி ஓகே சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் ஒரு ரூமுக்கு போய் 2 பேரும் ரெடி ஆகுறீங்க. ஒரு ஃபியூ ஹவர்ஸில் 2 பேரும் செம்மையாக ரெடி ஆகி அப்படியே வெளியே ஆப்போசிட்டில் கரெக்டாக வெளியே வந்து நிற்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் செம்மையாக இருக்கீங்க. ஜிமின் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் வச்சுக்கணும் வாங்காமல் ஜிம்னே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினும் அப்படி தான் உங்களே தான் டாப் டு பாட்டம் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜிமின் அப்படியே உங்கள் முன்னாடி வந்து அப்படியே ஹேண்டை நீட்டுறான். நீங்களும் ஜிமினை ஹேண்டை கொடுத்துட்டு 2 பேரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக வெளியே வரீங்க. உங்களுக்காக ஒரு கார் வெயிட் பண்ணுது. ஸோ அதில் ஏறி அப்படியே உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் ஜிமினோட செஸ்டில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஜிமினோட ஹேண்டை அப்படியே இன்டர்லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. அப்போ ஜிமினும் உங்களே பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, பிகாஸ் நீங்கள் அவ்வளோலாம் இருக்கீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. அப்போ ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறான். இதெல்லாம் எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்குது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு ஜிமின், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது நான் உங்ககிட்ட ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்றைக்குமே என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் இல்லாமல் நான் இருப்பேன்னு கூட தெரியல ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜிமின் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான். இப்போ நீங்கள் 2 பேரும் யாருமே இல்லாத ஒரு அவுட்டரில் ஒரு சர்ச் இருக்குது. என்ன ஜிமின் இவ்வளோ தூரம் இருக்குது? இது எனக்கு தெரிஞ்ச இடம் தான், வா அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போது அங்கே இருக்க டாக்ஸி அனுப்பிச்சி விட்டுட்டு இப்போ ஜிமினும் நீங்களும் அப்படியே போகிறீங்க. அந்த பிளேஸில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ சர்ச்சுக்குள்ளே போகிறீங்க, என்ட்ரு ஆகுறீங்க. அந்த சர்ச்சில் ப்ரீஸ்ட் கூட இல்லை. ஜிமின் என்ன ப்ரீஸ்ட் கூட இல்லை ஜிமின், என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஜிமினோட ஹேண்ட் அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. அப்போ ஜிமின் அதான் நான் சொன்னேனே யாரும் இல்லை, உனக்கு நான் எனக்கு நீ போதும்னு சொன்னேனே, அதுக்கு நான் ஒரு ப்ரீஸ்ட் கூட இல்லை. அம்மா என்ன ஜிமின் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த சர்ச் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க ஜிமினை பார்த்துட்டு. ஜிமினும் அப்படி தான் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு ஹேண்டை கொடு அப்படின்ற மாதிரி கை நீட்டுறான் ரிங் போடுறதுக்கு. ஸோ நீங்களும் ஜிமினோட ஹேண்டை மேலே உங்கள் ஹேண்டை வைக்கிறீங்க. அப்போ கரெக்டாக யாரோ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. அவங்க ஐஸ்லாம் அவ்வளோ வைட் ஆகுது. ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, பாய், சாப்பிட்டு தூங்குங்க. லவ் யூ அண்ட் மிஸ் யூ ஸோ மச்டா.